ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துடலாம். சுந்தரவல்லி வந்துட்டு இவ்வளோ நாளா பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கவே இல்லை. ஆனா இதுக்கு மேல நந்தினியை பழி வாங்கணும், நந்தினி வந்து இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க பண்ண போறாங்க. அதுக்கு நம்ம சுந்தரவல்லிக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கிடைக்குதுங்க. அது எப்படி கிடைக்குது, யாரால கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தல பொங்கலுக்காக நம்ம நந்தினி அவங்க ஊருக்கு போகணும். அதுக்காக வந்துட்டு அ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம நந்தினி சிரிச்சோ, சந்தோஷமா இருந்தோ பார்த்ததே இல்ல. ஏன்னா இந்த வீடு வந்து நரகம் மாரி நம்ம நந்தினிய வாட்டி வதச்சுது. நாளுக்கு நாள் ஒரு ஒரு பிரச்சனை. அதுவும் எல்லாமே நம்ம நந்தினி தப்பே பண்ணலனா தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா தண்டனை எல்லாமே நம்ம நந்தினிக்கு தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வீட்ல இருக்க யாருக்கு தான் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது தான். ஆனா, நம்மளோட சொர்க்கமான நம்ப வீட்டுக்கு போகணும்னு நெனைக்கும்போது, கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் இருக்க தான் செய்யும். அதுவும் நம்ம நந்தினிக்கு பல மடங்கு அதிகமா இருக்கு. ஏன்னா, அவங்க தங்கச்சி, அவங்க அப்பா, அவங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த சமயத்த பயன்படுத்தி நம்ம சுந்தரவல்லிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இவ எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்கலாம்? இருக்கவே கூடாதே! அவங்க வீட்டுக்கு போறா தானே! போயிட்டு இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துருவாளா? அப்டின்ற மாரி யோசிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் வந்துட்டு மாதவியும், சுரேகாவும் அம்மா இந்த மாரி சூர்யா வேற நந்தினி கூட போறான்ம்மா. என்ன பண்றதுன்னே தெர்லம்மா. எனக்கே பிடிக்கல. அப்டின்ற மாரி இவங்க 2 பேரும் ஏவி விட, "நீ நடக்கட்டும்டி இரு, இரு. அவ வீட்டுக்கு போறா. ஆனா இந்த வீட்டுக்கு திரும்பி வந்துருவாளா? என் புள்ள மட்டும் தான் வருவான். அவ வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே நான் வந்துட்டு பண்ணுவேன் அப்படின்ற மாரி சுந்தரவல்லி சொல்றாங்க. "என்னம்மா பண்ண போறீங்க? சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஐய்யய்யோ! யாருகிட்ட வேணா சொல்லலாண்டி. உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லவே கூடாது. நீங்க யாரு? எப்படிப்பட்ட ஆளு? எல்லாமே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இதுக்கு மேல வந்துட்டு உங்ககிட்ட எதுவுமே சொல்றதில்ல. ஜஸ்ட் நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே சுரேகாவும், மாதவியும் திரு திருன்னு முழிச்சுக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு சுரேகாவும், மாதவியும் சுந்தரவல்லியோட ரொம்ப டேஞ்சரஸான ஆளு வந்துட்டு சுரேகாவும், மாதவியும் தான். அங்கேயும் இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க. எங்க அவங்களுக்கு தேவையோ அங்க போயிட்டு அங்க காய நவுத்திட்டு வந்துருவாங்க. இப்ப சுந்தரவல்லி என்ன பிளான்னு சொன்னா தானே அதுக்கேத்த மாரி காய நகர்த்த முடியும். இப்ப காய நகர்த்த முடியாதனால 2 பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நந்தினி ரொம்ப சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா சாரும் வந்துட்டு சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காரு. ஏன்னா, தன்னோட தாய் குலத்த வந்து பழிவாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சூர்யா சார் ஃபர்ஸ்ட்டு வந்து போமாட்டேன்னு சொல்ட்டாரு. அது நந்தினி மேல உள்ள கோபத்தினால தான். ஏன்னா தாலி செயின் வந்து நம்ம நந்தினி தான் எடுத்து குடுத்தாங்க அப்படின்னு சொல்ட்டு நம்ம நந்தினி வந்து ஒத்துக்கிட்டதுனால சூர்யா சாருக்கு கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. இவளே பண்ணிட்டு ஏன் இந்த மாரிலாம் பண்ணா? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. கண்டிப்பா உண்மை தெரிய வரும்போது, சூர்யா சார் நம்ம நந்தினிய வந்து முழுசா வந்துட்டு புரிஞ்சுப்பாரு, அக்செப்ட் பண்ணிப்பாரு, அன்பு செலுத்துவாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆனா நம்ம நந்தினி அதுக்கு அவரு புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போது புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ, சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.